வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமில் பொது தமிழில் யூனிட் 7 அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு தான் பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இந்த டாப்பிக்லேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப ஒரு 6 எக்ஸாம் நடந்திருக்கு. புது சிலபஸ் மாற்றலேருந்து, சரிங்களா? புது சிலபஸ் மாற்றலேருந்து 6 எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் இந்த டாப்பிக்லேருந்து பர்டிகுலராக உறுதியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே வர்றாங்க. அதுவும் இல்லாமல் பழைய சிலபஸ்லையுமே இந்த டாப்பிக்கில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இதில் டிஎன்பிசி இருக்குது பார்த்தீங்களா? குரூப் 2க்கு அடுத்து டிஎன்பிசியில் நடந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கான ப்ரூஃபை நான் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன், சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுனால என்னென்னா, இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதியாக வரும், சரிங்களா? நான் அதுவும் இல்லாமல் இதுக்கு நான் ஆன்லைன் டெஸ்ட்டுமே ஒரு 50 ஒன் வேர்டு கொடுத்துருக்கேன். அதையுமே நீங்கள் அடித்து பாருங்கள். அடித்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மார்க் சொல்லுங்கள். அதனால் டேரக்ட் கொஷினே எதிர்பார்க்கலாம், சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் அடித்து பார்த்துட்டு உங்கள் மார்க்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, புது புக்கு பழைய புக்கு கண்டிப்பாக 2 புக்கையும் சேர்ந்து தான் நீங்கள் படிக்கணும். புது புக்கை மட்டும் படித்தா போதாது, பழைய புக்கையும் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கான ப்ரூஃபையும் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். பழைய புக்கை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையுமே நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு நீங்கள் புக்கை மட்டும் படித்தாலே போதும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பழைய புக்கு புது புக்கை ஒரு சேர படித்தா போதும். இப்போ நம்ம பார்த்தோன்னா, இதுக்கு யூனிட் 7ல் இப்போ நம்ம இவ்வளோ கிளாஸ் பார்த்துருக்கோம். பார்த்ததில் நம்ம தேவனைய பாவனார் பெருஞ்சித்தனார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இல்லைன்னா அவங்க அப்படின்னு ஆப்ஷன் வச்சு கேட்குற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். 2ல் ஒரு ஆளை கேட்பாங்க உறுதியாக அப்படின்னு. அதே மாதிரி ஆனால் இந்த டாப்பிக்லேருந்து டேரெக்டாகவே புக்கிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும், சரிங்களா? அது நான் உங்களுக்கு இந்த ப்ரூஃபில் காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா, வேர் டு ஸ்டடி பாருங்கள். இந்த தலைப்பு 9th புக்கு நியூ புக்லேயும் கவர் ஆகுது, ஓல்டு புக்லேயும் கவர் ஆகுது, சரிங்களா? இப்போ ரீசண்டாக 2025 குரூப் 2 முடிஞ்ச பிறகு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு டிஎன்பிசியில். அந்த இதில் பழைய புக்கில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னும் தமிழ் சொல் மலையாளத்தில் எதை எப்படி சொல்லி மலையாளத்தில் ஒன்றுங்கிறத எப்படி அழைக்கிறாங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அது மலையாளத்தில் ஒன்று அப்படிங்கிறதான் இதோட ஆன்சர். இதுக்கான ப்ரூஃப் பாருங்கள். 9th புக்கில் நியூ புக்லேயுமே இருக்குது. இது ஓல்டு புக்கில் இந்த பாக்ஸ் கண்டென்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ், மலையாளம், தெலுங்கு, அதாவது இந்த பக்கம் தமிழில் எப்படி இருக்குது, மரம்னா எப்படி சொல்கிறாங்க, அப்புறம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் இருந்து தான் அவங்க டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ ரெகுலராக இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இப்போ 2026 குரூப் 2 குரூப் 4ல் டேரக்ட் கொஸ்டினே எதிர்பார்க்கலாம். இதிலேருந்து உறுதியாக ஒரு கொஸ்டின் வரும், சரிங்களா? அதில் எந்த வித சந்தேகமுமே இல்லை. அதனால் இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுக்கோங்க. 1 மார்க் அப்படிங்கிறத எப்பயுமே லேசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த 1 மார்க்கில் தவற விட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? அந்த 1 மார்க் 2 மார்க்குங்கிறது தான் அவங்க லைஃப்பை மாற்ற போகுது. அதனால் சின்னது தான், சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும், சரிங்களா? எழுத்தனே தமிழில் எல்லாராலையுமே 100 மார்க் எடுத்துட முடியாது. நீங்கள் சின்ன அந்த 1 மணி நேரம் டெய்லி படிக்கிறது தான் உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸாக உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? அதனால் இன்றைக்கான கிளாஸில் இந்த டாப்பிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான ப்ரூஃப் வச்சுருக்கேன் பாருங்கள். 16/11/2025 கேட்ட திராவிட மொழி குடும்பம். இந்த இதெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃபாக வச்சுருக்கேன், சரிங்களா? அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மொரீசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் மொழி, அதாவது மொழி எந்த மொழியில் இருக்குன்னா தமிழ் மொழியில் தான் இருக்குது, சரிங்களா? அவங்களோட பணத்தாளில் நம்ம தமிழ் மொழி தான் இருக்குது, மொரீஷியஸ், இலங்கையெல்லாம், சரிங்களா? இது பாருங்கள், திராவிட மொழி குடும்பம். இது 9th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? 9th நியூ புக்கில் தெரியுமா அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அப்போ இது நியூ புக்லேயும் நீங்கள் என்ன நினைக்கணும், நியூ புக்கும் ஓல்டு புக்கையும் ஒரு சேர படித்தா தான் நீங்கள் 1 மார்க் எடுக்க முடியும், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது பார்ப்போம், சரிங்களா? இது இதுக்கான செய்திகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமக்கு தோன்றிய கருத்துக்களை, அதாவது நம்ம மனுஷங்கள் என்ன பண்ணாங்க, நமக்கு தோன்ற கருத்துக்களை பிறருக்கு சொல்கிறது, அந்த கருவி தான் என்னது, மொழி, சரிங்களா? மொழி டைரெக்டாக நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோமா? இல்லை.
வந்து எண்ணம், சரிங்களா? மெய்ப்பாடு வழியாக தான் நம்ம பேச ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் சைகை காமிச்சோம், அப்புறம் சவுண்டு, அப்புறம் ஓவியமாக வரைஞ்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ணோம், நம்ம வந்து மொழிங்கிறது டெவலப் ஆயிடுச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பொருட்கள் இருக்குல்ல, அதை மட்டும்தான் அவங்களால உணர்த்த முடிஞ்சிச்சு. சின்ன சின்ன நுண்பொருட்களை வந்து இந்த இது மூலியமாக பிறருக்கு வந்து தெரிவிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சைகையை சேர்த்து காலப்போக்கில் மொழியாக வளர்ந்துச்சு. சைகை எல்லாமே, சைகையை வந்து சவுண்டாக வச்சு ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மொழியாக வளர்ந்துருச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்களா, மனிதனோட இனம் அப்படிங்கிறது வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் தான் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின அப்படிங்கிறாங்க. அவன் வந்து எந்த இடத்துல வாழ்ந்திருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனோட சவுண்டு, அதுக்கப்புறம் இயற்கை அமைப்பு, அவனோட இடம், அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் வந்து மொழி வந்து அந்த உச்சரிப்பு வந்து மாறுச்சு. ஓகேவா? இதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம நாட்டில் ஒரு மொழி பேசுவோம், அவங்கவுங்க இட சூழ்நிலை, அந்த இயற்கை சூழ்நிலையை பொறுத்து தான் அந்த மொழிகள் வந்து நிறையா உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது அந்த என்ன பண்ணிட்டாங்க, மொழி குடும்பங்களாக வந்து பிரிச்சுட்டாங்க. இப்போ மொழிகளின் காட்சி சாலை இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1300 மொழி பேசுகிறாங்க, சரிங்களா? 1300 மொழி, அதை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பாருங்கள்: இந்தோ ஆசிய மொழி, திராவிட மொழி, ஆஸ்திரியா மொழி, அதுக்கப்புறம் சீன தீபத்திய மொழி. கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் மொழி குடும்பம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4, சரியா? ஒரு குடும்பத்தில் மினிமம் 4 பேர் இருப்பாங்க. 1300க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது, 4 குடும்பங்களாக இருக்குது, சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 குடும்பம் இருக்குது. ஓகே, அதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யார் இந்தியாவை வந்து மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்தியலிங்கம் அவர் தான் சொல்கிறாரு, சரிங்களா? அவர் தான் வந்து இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை அப்படிங்கிறாரு. ஏன்னா மொழி இந்தியாவில் கிட்டத்தட்ட நிறைய மொழி பேசுகிறாங்கல்ல, அதனால அவர் அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கே தெரியும், இந்திய நாகரிகம்னாலே பழமையான நாகரிகம்னா இந்த மொகஞ்சதர கரப்பா தான். அதுதான் ஃபஸ்ட்டு அகலாய்வில் வந்து நம்மளுக்கு இதாச்சு, சரிங்களா? அதை தான் திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க. திராவிடர்களோட நாகரிகமே இந்த கரப்பா, மொகஞ்சதாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திராவிட மொழிங்கிறது திராவிடர்கள் பேசிய மொழி தான் திராவிடம் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் அப்படின்னு கேட்டால் குமரில பட்டர், சரிங்களா? குறிப்பிட்டவங்க யார்? குறிப்பிட்டவங்க கேட்டால் குறிப்பிட்டவங்கன்னு சொல்லி கேட்டால் குமரில பட்டர்னு போடணும். அதையே அடுத்தது பாருங்கள், தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் இந்த திராவிடா அப்படிங்கிறதே வந்துச்சு, சரிங்களா? அப்படின்னு யார் சொல்கிறா? ஹீராசு பாதிரியார் சொல்கிறாரு. பாதிரியார் என்ன சொல்கிறாரு? பாதிரியார் வந்து இந்த தமிழ், அந்த திராவிட அப்படிங்கிற சொல்லே தமிழ்லேருந்து தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காரு. தமிழா, தமிழ இந்த மாதிரிலாம் திராவிட அந்த தமிழ்ங்கிறதுல தான் வந்திருக்கு. இதை ஆர்டர் கேட்பாங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேயா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாகுவதற்கு ஒரு வரலாறு இருக்குது, சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறிஞர்கள்கிட்ட நிறைய கருத்துக்கள் வந்திருக்கு, ஓகேங்களா? ஒவ்வொரு அறிஞர்னா ஒவ்வொரு கருத்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க, 18ஆம் நூற்றாண்டு வரையுமே வடமொழி தான் வந்து அதோட மூலம், அந்த வடமொழி தான் ஃபஸ்ட்டு இதாக இருந்துச்சு, மற்ற மொழிகள் எல்லாமே அடுத்தடுத்தான் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி யார் சொன்னா அப்படின்னா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார், சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, வடமொழி தான் மொத தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யார் சொன்னால், வில்லியம் ஜோன்ஸ் சொல்கிறாரு, வடமொழி தான் மொத வந்து மற்ற மொழியெல்லாம் தோன்றுச்சு, அதுக்கப்புறம் தான் மற்ற மொழிலாம் தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? வில்லியம் ஜோன்ஸ் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா 1816 யார்? பாப்பு, ரஸ்க்கு, க்ரீமு, இவங்கெல்லாம் 1816 இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து மொழி நிறையா வந்து இப்போ 1816 நிறைய பேராசிரியர்கள் வந்து நிறைய மொழியை பற்றின ஆய்வுகள் வந்து செஞ்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரான்சிஸ் எல்லிஸ் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மொழிகளை ஒப்புமைப்படுத்தி தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைச்சார். இவர் பிரான்சிஸ் எல்லிஸ் என்ன சொல்கிறாரு, எல்லா இதையுமே ஒப்புமைப்படுத்தி அது ஒரு தனி குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இவர் முன் வச்சிருக்காரு. ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு இது சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அந்த எல்லா மொழிகளையும் தான் ஒரே இனமாக கருத்தி தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொன்னவர் யார்? இவர் தான். அந்த பிரான்சிஸ் எல்லிஸ் வந்து தென்னிந்திய மொழிகள்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இதனையொற்றி மால்தோ, டோடா, ஹோண்டி இந்த மொழிகள் எல்லாமே ஆய்வுகளுக்கு வந்து மேற்கொண்டாங்க. அதில் ஹொக்கான் அப்படின்னு இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா மொழிகளை அனைத்தையுமே இணைத்து தமிழியன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழியன் அப்படின்னு சொல்லி இவர் ஹொக்கான் இருக்கார்ல, அவர் தமிழியன் அப்படின்னு சொல்லி பேரிட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவை மாறுபட்டவை என்றும் கருதுனாங்க. சரிங்களா? மார்க்ஸ் முல்லர் இருக்கார்ல, அவரும் இதே கருத்தை தான் வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் பாருங்கள் 1856 கிட்டத்தட்ட கால்டுவெல் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் திராவிட மொழிங்கிறது ஆரிய குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை, அதாவது ஆரிய மொழி வேற திராவிட மொழி வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கால்டுவெல் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது வந்து பிவிசியில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதாவது திராவிட மொழி வேற ஆரிய மொழி வேற, சரிங்களா? அது ரெண்டும் வேறுபட்டவை அப்படின்னு சொல்லி அவரோட நூலில் சொல்லியிருக்காரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் கால்டுவெல். ஓகேங்களா? அந்த மாதிரி இவரும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் அதுக்கப்புறம் கால்டுவெலுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட திராவிட மொழிகளுக்கான பங்களிப்பு வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட யார் யார் சொல்லியிருக்காங்கன்னா, சுப்பையா, ராமசுவாமி, ப்ரோ, எமினோ, அதுக்கப்புறம் கமல் சுவலபில், ஆந்திரனோ, அதுக்கப்புறம் தேப்போ, மீனாட்சி சுந்தரம், இந்த மாதிரி நிறைய பேர் ஆய்வு செஞ்சுருக்காங்க. இப்போ திராவிட மொழி குடும்பம் அப்படின்னா இந்தியாவோட மொழி குடும்பம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4. சரிங்களா? இந்தியா அப்படின்னா இந்தியானா என்னது 4 குடும்பம். சரிங்களா? இதே திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற நில அடிப்படையில் எத்தனையா பிரிக்கிறாங்க? நிலம்னா 3 எழுத்துன்னு வச்சுக்கோங்க. நிலம்னாலே 3 தானே, 3 நிலம் தானே, நம்மளுக்கு 3 பக்கம் நிலம், ஒரு பக்கம் கடல். அப்போ நில அடிப்படையில் அப்படிங்கிற கீவேர்டு வந்துச்சு அப்படின்னா திராவிட மொழி குடும்பம் மொழிகளில் நில அடிப்படை அப்படின்னு வந்தால் 3. சரிங்களா? அதே இது இந்தியா மொழி குடும்பம் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னு கேட்டால் 4. சரியா? இந்தியானா 4 எழுத்து அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட மொழி குடும்பம் நில அடிப்படையில்னா 3. ஓகேவா? அது நில அடிப்படையில் என்னென்ன பிரிக்கிறாங்க? தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள், திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள தமிழ், கன்னடம், மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள் எனவும், தெலுங்கு முதலான சில மொழிகள் நடு திராவிட மொழிகள் எனவும், அதுக்கப்புறம் பிராக்கி முதலான வட திராவிட மொழிகள் எனவும் பகுக்கப்பட்டுள்ளன. இது இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இடத்துல நல்லா கிளியராக பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ வந்து தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம், இந்த நில அடிப்படையில் 3 தான் பிரிச்சுட்டாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் வட திராவிடன்னு வச்சுக்கோங்களேன், வட. சரிங்களா? இப்போ வடன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் வடன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரூ. சரியா? வடை சாப்பிடும்போது நம்ம காஃபி, ப்ரூ காஃபி குடிப்போம். அப்புறம் மாலுக்கு போய் தான் நம்ம காஃபி குடிப்போம். சரிங்களா? இந்த இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 3 வந்தால் என்னது? வட திராவிடம். சரிங்களா? அதே இது பாருங்கள், அதுக்கு நடு திராவிடங்கும் போது இது ரெண்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். சரிங்களா? தென் திராவிடம்னாலே நம்மளுக்கு தெரியும் தமிழ். அதுக்கப்புறம் தென் பக்கம்னாலே மலை சார்ந்த இதாக இருப்பாங்க. இந்த தோடா, ஹோரஹா, அந்த இருளர்கள் தான் நீலகிரி சைடு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்களா? அந்த இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து இந்த சான்று ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பட்டியலில் மொத்தமே 24 மொழி தான் இருக்குது. 3 நில அடிப்படையில் 24 மொழி இருக்குது. 24 மொழியில் கிட்டத்தட்ட ரீசண்டாக இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இப்போ வந்து புதுசாக வந்து அண்மையில் வந்து கண்டறியப்பட்ட மொழிகள் என்னென்ன அப்படின்னா எருகாலா, தங்கா, குறும்பா, சோலிகா. சரிங்களா? இந்த நாளையும் ஆட் பண்ணி 28, தற்போது 28. சரிங்களா? இதோட ஆட் பண்ணியிருக்கு, தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ சான்றுன்னு பாருங்கள், இதில் வந்து அடிச்சொல் எதுலேருந்து பிரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அடிச்சொல் கேட்டிருக்காங்க. இப்போ கண் அப்படிங்கிறது தமிழ். சரிங்களா? அதை ஈஸியாக வச்சுக்காங்க. கண்ணு மலையாளம்னா கண்ணு கன்னடம். சரிங்களா? கண்ணு 2 சுழின்னு வந்தால் தெலுங்கு குடகு. ஓகே. கண் குருக், இக்கு குருக், அந்த மாதிரி. கென் பஜ்ஜி. சரிங்களா? கொன் தோடா கொண்டுருவேன் அப்படி. கென்னா பஜ்ஜி போடுவோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், திராவிட மொழிகளுள் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே தான், ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. 3ங்கிறது தமிழ், 3ங்கிறது மலையாளம். நம்ம அதில் பார்த்தோம்ல 1ங்கிறது 1ன்னு சொல்கிறாங்கன்னு. அப்புறம் மூடு அப்படிங்கிறது தெலுங்கு,
மூரு அப்படிங்கிறது கன்னடம், அதுக்கப்புறம் வந்து முஜி அப்படிங்கிறது துளு. சரிங்களா, இதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து எல்லாமே ஒரே சேமாக தான் இருந்துச்சு. சரிங்களா, அடிச்சொற்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கால்டுவெல்லோட தெரியுமா உங்களுக்கு தெரியுமாங்கிறதுல என்ன சொல்கிறாங்க, தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திலிருந்து உரிய மொழியாமா. வடமொழி ஆரியமொழிலாம் தமிழ் கிடையாது, அது தனி ஒரு மொழி. சரிங்களா, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது. பிற மொழியோட தொடர்பு இருக்கலாம் தமிழுக்கும் இந்தியாவோட பிற மொழிக்கும், ஆனால் வடமொழி கிடையாது அப்படின்னு சொன்னவர் கால்டுவெல். ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்கள் பால் பாகுபாடு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்து நம்மளுக்கு வந்து பால் பாகுபாடுலாம் கிடையாது. சரிங்களா, ஆனால் தமிழில் தான் உயர்திணை, அக்ரிணை இப்படிங்கிற மாதிரி நிறைய பால் வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்றன் பால், அந்த மாதிரி பலவின் பால் அப்படின்னு வகை பால் வகை வந்து தமிழில் மட்டும்தான் பிரிச்சிருக்காங்க, மித்த எதுலேயுமே பிரிக்கல. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையொட்டி பால் பாகுபாடு வந்து இருக்குது, வடமொழியில் மட்டும் இந்த மாதிரிலாம் கிடையாது, தமிழ் மொழியில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உயிரற்ற பொருட்களுக்கும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருளுக்கும் கூட ஆண் பெண் அப்படின்னு சொல்லி பகுப்பு. சரிங்களா, அந்த மாதிரி இருக்குது, ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது, மித்த எந்த வடமொழியிலும் கிடையாது. இப்போ உயிரற்ற பொருள் கூட நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளுக்கு வந்து ஒன்றன் பால் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, தனியாக வந்து பால் பாகுபாடு வந்து பிரிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. இம்மொழியில் கை விரல்கள் பெண் பால் என்றும் கால் விரல்கள் ஆண் பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன. எங்கே அப்படின்னா ஜெர்மனில் வந்து சொல்கிறாங்க கை விரல் கால் விரல் அப்படிங்கிற மாதிரி வேறுபடுத்துகிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தன்மையை வந்து காணப்படுது. அப்புறம் முகத்துக்கு பகுதிகளான வாய், மூக்கு, கண் இப்படி மாதிரி வேறு பால்களாக சுட்டப்படுகின்றன. வாய்னா ஆண் பால், மூக்குனா பெண் பால், கண்ணா பொதுப்பால் இப்படிங்கிற மாதிரி பகுப்பு நிலை வந்து இருக்குது ஜெர்மனில். ஓகேவா, அதுக்கப்புறம் திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் பகுப்புங்கிறது உயர்திணை, நம்ம தமிழ் மொழியில் தான் உயர்திணை அக்ரிணை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி இருக்குது, வேறு எந்த இதுலையுமே பால் காட்டும் விதிகள் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ட பாருங்கள், தனி சொற்களையே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தினேன். இப்போ வந்து கடுவன்னா என்னது மந்தி. சரிங்களா, அதுக்கப்புறம் களிர்னா பிடி, அதாவது பெண் யானையை குறிக்கிறது களிர் அப்படிங்கிறது யானை, அதில் பெண் யானைனா பிடின்னு சொல்கிறாங்க. கடுவன்கிறது வந்து என்னது குரங்கு. சரிங்களா, மந்தினா குரங்கு, அதிலே ஆண் குரங்க மந்தின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி. சரிங்களா, இப்படி வந்து தமிழில் தான் இந்த மாதிரி வந்து பால் வேறுபாடு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, கடுவன் ஆண் குரங்கு பெண் குரங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வினைச்சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை காட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவிர திணை பால் எண்ணிடம் வேறுபாடு காட்டாது. காலம் மட்டும்தான் ப்ரெசன்ட் டென்ஸ் அந்த மாதிரி காட்டும், ஆனால் பால் பாகுபாடு காட்டாது. ஆனால் திராவிட மொழிகளில் தெளிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு வந்தான் அப்படிங்கிறது பாருங்கள், உயர்திணை ஆண்பால் படற்கை ஒருமை. சரிங்களா, வந்தான்னா என்னது ஒருமை தானே, ஒருத்தன் தான் வர்றான். சரிங்களா, அவன் வந்து இன்னொருத்தனை தேர்ட் பர்சன், அதனால் படற்கை ஒருமைக்குரியது. சரியா, ஒருத்தன் தானே வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இயல்புக்கு மாறாக மலையாள மொழியுமே வந்திருக்கு. என்ன அப்படின்னா அம்மொழியில் திணை பால் எண் ஆகியவற்றை காட்டும் பால் விகுதியில் இல்லை, டைரெக்டாக ஆண் பெண் மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி இது வந்து சும்மா கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கங்கள், அதாவது எப்போ தோன்றுச்சு அப்படிங்கிறது. இப்போ தமிழ்னா பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம். சரிங்களா, சங்க இலக்கியம் காலம் பார்த்திங்கன்னா 5. சரிங்களா, 5ஆம் பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் பொது ஆண்டுலேருந்து கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்குது. இப்போ தமிழ்னாலே சங்க இலக்கியம்னா தொல்காப்பியம். சரிங்களா, இலக்கணம்னா தொல்காப்பியம் தான், இலக்கியம்னா சங்க இலக்கியம், அது எல்லாருக்குமே தெரியும். காலம் பார்த்திங்கன்னா 3ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாதமி, இது வந்து 3ஆ வாங்கினது. கன்னடம் பார்த்திங்கன்னா கண் கவி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, கண் கவி கவிராஜ மார்க்கம், இது வந்து 9. சரிங்களா, 9ஆவது. இலக்கியத்தில் இலக்கணமும் அதுதான் இலக்கியமும் அதுதான். சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து 9ஆம் நூற்றாண்டு தான், இதுவுமே ரெண்டும் சேமாக தான் இருக்குது. இந்திய இலக்கண கொள்கைகளின் இதில் இங்கே பார்த்துக்கோங்க, இந்த இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அது என்னது இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்முகம், அதாவது சண்முகம்லாம் கொள்கையோடு தான் வாழ்வார், உங்களுக்கே தெரியும். அந்த இந்த படம் சூரிய வம்சமில் சண்முகம் வந்து அவன் பேர் சண்முகம் தானே, அதில் வந்து சரத்குமார் பார்த்திங்கன்னா ஒரு கொள்கையாக இருப்பார். சரிங்களா, அந்த அவங்க ஒய்ஃபை வந்து
கலெக்டருக்கு படிக்க வைப்பார். அப்புறம் பஸ்ஸில் வந்து அவர் கொள்கையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போவார். அதனால் சண்முகம் அப்படின்னு வந்தாலே இங்கே வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், ஒரு கொள்கை வந்துடும். சரிங்களா, தமிழோட இலக்கண கொள்கைகள் வந்து சண்முகம் தான் அவர் கரெக்டாக வந்து இது பண்ணார், ஃபாலோ பண்ணார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தெலுங்குனா பாரதம். சரிங்களா, அது வந்து 11ஆம் நூற்றாண்டு ஆந்திர பாஷா பூஷணம். சரிங்களா, அதுவும் வந்து 12ஆம் நூற்றாண்டு. இலக்கணத்தில் 12, இலக்கணம்னா 12, இலக்கியம்னா 11. அதுக்கப்புறம் பாருங்கள், மலையாளம்னாலே ராமசரிதம். மலையாளம் மலைக்கு போகும்போது ராமம் போட்டுட்டு தான் போகணும். 12ஆம் நூற்றாண்டு. இது வந்து லீலா திலகம். சரிங்களா, அதுக்கப்புறம் 15ஆம் நூற்றாண்டில் மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாதமி வாங்கியிருக்கு. இப்போ இதை பாருங்க, அதோட ஒற்றுமை, திராவிட மொழிகள் சொல் ஒற்றுமை எப்படிலாம் இருக்குது. தமிழில் மரம் தான் சொல்கிறாங்க, மலையாளத்துலேயே மரம் தான் சொல்கிறாங்க, ஆனால் தெலுங்கில் மானு அப்படிங்கிறாங்க, கன்னடமில் மலையாளம் தான் சொல்கிறாங்க, துளுவில் வந்து மர. இது வந்து நீங்கள் இப்படி வந்து படித்தா கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில், எந்த இடத்துல வந்து சேமாக வருதுன்னு ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ தமிழ்னா மரம்ங்கிறது தமிழில் வந்து மரம் தான் சொல்கிறாங்க. அப்போ மரம் வந்து எந்தெந்த இதெல்லாம் வருது அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட்டு மாதிரி எழுதிக்கோங்க. ஒன்றுங்கிறது தமிழில் மட்டும்தான் ஒன்றுன்னு இருக்குது, அப்போ தனியாக எடுத்து ஒழிச்சு வச்சுக்கோங்க, ஒன்று. இதுதான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இது வந்து இதைத்தான் வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தெலுங்குல ஒகடி, ஒந்து, ஒஞ்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூர்க்கில் எதுவுமே சொல்லலை குரூப்பில். அப்புறம் வந்து தமிழ்லேயும் 100 தான், மலையாளத்தையும் 100 தான், ஆனால் தெலுங்கில் பாருங்க 100, இந்த 100. சரிங்களா, சின்ன ரூ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கன்னடம்லையுமே 100. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க தனித்தனியாக. இதில் இருக்க மாதிரினா குழப்பம். இந்த இதில் வந்து எந்தெந்த 100 இருந்து எந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. துளுல வந்து 100 அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீ அப்படிங்கிறது தமிழில் நீ தான், மலையாளம் நீ தான், தெலுங்கில் நீவு, கன்னடமில் நீன், துளுல ஈன்னு சொல்கிறாங்க, குரூக்கில் நின் அப்படின்றாங்க. 2 அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஈரெண்டு, இது 2 சேமாக இருக்குது. எரடு, இதெல்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸில். எரடு, ரட்டு, துளுல 8 அப்படிங்கிற மாதிரி ரட்டுங்கிறாங்க. 4ங்கன்னா 4, மலையாளமில் 4, 4, 4, தெலுங்கில் கூன் இருக்கா, 4, 4. 5 தமிழில் 5 தான், மலையாளத்தில் 5ன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பேச்சிலே 5ன்னு தான் சொல்லுவோம், 5 ரூபா. நம்ம மலையாள பாஷையை பேசிகிட்டு இருப்போம். தெலுங்குனா 5, 5, 5 அப்படின்றாங்க. சரிங்களா, இப்போ ஒவ்வொருக்கும் இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா, இந்த மாதிரி நிறையா சிறப்பம்சங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழோட தனித்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது தொன்மையையும் இலக்கண இலக்கிய தான் தமிழ் இருக்குது. நிறைய பழமையான விஷயங்கள் வந்து தமிழில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பீச் தீவு, இந்த மாதிரி மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்காலையுமே மொரீஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளையுமே பேசக்கூடிய மொழி தான் தமிழ் மொழி அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மொரீஷியஸ் அப்படிங்கிற நாட்டிலையும் இலங்கை நாட்டிலையுமே பணத்தாளில் தமிழ் மொழி தான் இருக்குது. சரிங்களா, இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 ரூபாய் 10 ரூபாய்ங்கிறத தமிழில் தான் எழுதி வச்சுருக்காங்க, மொரீஷியஸ் பணத்தாள், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி அதுக்குன்னு ஒரு இலக்கணத்தில் தனித்தியங்கும் மொழி இருக்குது. சரிங்களா, கிட்டத்தட்ட திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் வந்து மிகவும் குறைந்ததாக தான் இருக்கும். சரிங்களா, ரொம்ப அதிக அளவில் இருக்காது, கொஞ்சம் கலப்போடு தான் இருக்கும். அதிக அளவு திராவிட மொழி தான் ஆனால் இருக்கும், கொஞ்சம் மொழி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றை தான் தாய்மொழியாக கருதப்படுது. சரிங்களா, எல்லா மொழியுமே தாய்மொழியாக இருக்காது, சில மொழி மட்டும்தான். அப்புறம் ஒரே பொருளை குறிக்க பல சொற்களாமா. ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு எத்தனை சொல் இருக்குது, சொல்வளமில் சொல்லாட்சியம் அப்படிங்கிறது தான் தமிழ். ஒரு இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் பார்த்திங்களா, அந்த ஓரெழுத்துக்கு எத்தனை சொல் இருக்கும் அந்த தான் இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியாவின் தொன்மையை வந்து கல்வெட்டுக்களில் இது கேட்டிருக்காங்க. கல்வெட்டுக்களில் பெரும்பாலானவை தமிழில் தான் எழுதியிருக்காங்க. கல்வெட்டு ஃபுல்லாக கல்வெட்டு செய்திகளில். அப்புறம் தமிழின் பல அடிச்சொற்கள், ஒளி எண்கள், ஒளி இடம்பெறுதல் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க, வடிவம் மாறி மாறி இருக்கும். சரியா, சுட்டு பெயர், மூவிட பெயர், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் தான் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு ரொம்ப வந்து எல்லாத்தையும் விட, ஏன்னா தமிழ் தானே மூத்த மொழி, அதனால் எல்லா ஆய்வுக்குமே இதுதான் ரொம்ப பங்காற்றுது. சரிங்களா, தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையுமே பேணி காத்து வருது. அதோட தனித்தன்மை வந்து என்றைக்குமே மாறாமல்
நாளுக்கு நாள் வந்து புதுமையாக தான் இருக்கான், புதுமையான பண்பாக தான் இருக்குது, அது வந்து இன்றைக்குமே மாறலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்துட்டோமா. அதுக்கப்புறம் பாருங்கள் திராவிட மொழிகள். இது வந்து இதுவுமே இது வந்து ரொம்ப இதுலேயும் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. என்ன அப்படின்னா உலகம் தோன்றிய நாள் முதல் சரிங்களா, உலகம் வந்து தோன்றிய நாள் முதல் இப்போ வரைக்குமே நிறையா மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் இந்நாள் வரைக்குமே மனுஷன் வந்து நிறையான கண்டுபிடிப்பு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ஒவ்வொன்றும் வந்து மொழியை நிலை பெற செய்கிறதுக்கு மனுஷன் செயலுக்கு இணையான படைப்போ கண்டுபிடிப்போ இந்நாள் வரை தோன்றவில்லை என்பதே உண்மை சரிங்களா. மனுஷனோட செயலுக்கு இணையான படைப்பு மனுஷனோட இப்போ என்னதான் ஏஐ டெக்னாலஜி என்னதான் வந்து வளர்ந்தாலுமே மனுஷனுக்கு இணையாக வந்து எந்த ஒரு படைப்புமே என்னது கண்டுபிடிக்கலை. அதான் வந்து நிகர்சமான உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மொழியும் மொழி குடும்பம் அப்படின்னா நம்ம மொழியை உணர்த்துறதுக்கு நம்மளோட எண்ணங்களை உணர்த்துறதுக்கு என்ன பயன்படுது, மொழி வந்து கருவியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது அந்த பழைய புது புக்கில் என்ன சொல்லியிருக்கோ அதான் சொல்கிறாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை சொல்கிறேன். இந்த 4 குடும்பம் சரிங்களா, இந்தியாவில் பேசப்படும்னா 4 மொழி குடும்பம் சரிங்களா. அதே மாதிரி 1300க்கும் மேற்பட்ட மொழி, அதை வந்து 1 by 1 கொடுத்துருப்பாங்க. இது பேரா கொடுத்துருக்காங்க. மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னவர் அகத்தியலிங்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திராவிட மொழி குடும்பங்கள் என்ன சொல்கிறாங்க, இன்று 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் இருக்குது. 23 சரிங்களா. 23 திராவிட மொழிகள் எத்தனைனா 23. அதில் தென் திராவிட மொழி கிட்டத்தட்ட அந்த சொன்னேன்ல 23, அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, மொத்தம் 28ன்னு அதை சொல்கிறாங்க. வட திராவிடம் அப்படிங்கிற மாதிரி 3 வகையாக பிரிக்கிறாங்க நில அடிப்படையில். அதுக்கப்புறம் திராவிடம் அப்படிங்கிறது நம்ம பழமையான நாகரிகனாலே மொகஞ்சதரா கரப்பா தான். அதில் வந்து அங்கே வாழ்ந்தவங்க தான் என்னது நம்ம திராவிடர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உலக நாகரிகங்கள் எல்லாமே தாய் வழிகாட்டியா அதுதான் வந்து பேஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதைத்தான் திராவிட நாகரிகம் திராவிடர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க, தென் திராவிட மொழி நடு திராவிட மொழின்னு. அதில் இல்லாத சொல்கிறேன் ஓகேவா. அதுக்கப்புறம் திராவிடர் பேசிய மொழி தான் திராவிட மொழி சரியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் குமரில பட்டர் அவர் தான் வந்து என்ன பண்ணார், ஒப்பிலக்கணம் ஃபஸ்ட்டு வந்து திராவிடர் அப்படிங்கிற திராவிடம்ங்கிற சொல்ல குமரில பட்டர் தான் மொத உருவாக்குனார் சரிங்களா. அதுக்கப்புறம் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படிங்கிறத பாருங்கள். அதை தான் கால்டுவெல் வந்து பயன்பாட்டுக்கு தான் பயன்படுத்தினார், ஆனால் கொண்டு வந்தவர் குமரில பட்டர் சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மொழியியல் அறிஞர் தொடக்க காலத்திலும் அதுக்கப்புறம் தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம், அதுக்கு தமிழோட கிளை மொழி என்னது மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி தென்னிந்திய மொழிகள் எனவும் தமிழியன் அல்லது தமிழிக் அப்படிங்கிற மாதிரி மிகுந்த சிறப்பும் பழமை வாய்ந்தது எனவும் ஒவ்வொருத்தவங்க பிரிச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னா அந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்ல இருந்து தான் வந்துச்சுன்னு கீராசு பாதிரியார் வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா. இது அனைத்தையுமே திராவிட அப்படிங்கிற சொல்லை தாம் கையாண்டதாக இதில் வந்து பார்த்திங்களா அதில் என்ன சொல்லியிருக்காங்க, திராவிடம்ங்கிற சொல் தமிழில் இருந்தால் வந்துச்சுன்னு சொன்னவர் ஹீராசு பாதிரி. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கால்டுவெல் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஒவ்வொரு மொழியும் வந்து அனைத்து மொழிகள்லையுமே இருந்து கையாண்ட மொழி எதுன்னு கேட்டால் அதுதான் திராவிட மொழி அப்படின்னு சொல்லி கால்டுவெல் சொல்கிறாரு. அடுத்துதான் வந்து ஹீராசு பாதிரியார் வருவார் சரிங்களா. திராவிடங்கிற சொல்ல இருந்தால் அந்த தமிழ்ங்கிற சொல்லு தான் திராவிடம் அப்படின்றது மாதிரி வந்துடுச்சு அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பாருங்கள் யுனெஸ்கோ நிறுவனம் இப்போ வரைக்கும் சிறுவஞ்ச மூல நூலின் 21வது ஓலைச்சுவடி எங்கே யுனெஸ்கோவில் இருக்குது சரிங்களா. யுனெஸ்கோ வந்து அந்த ஓலைச்சுவடியை இப்போ வரைக்கும் பாதுகாத்து வருது ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள் லெமூரியா கண்டம், இது ரொம்ப முக்கியம். லெமூரியா கண்டம்ங்கிறது கடல் கோளால் அழியப்பட்ட ஒரு விஷயம் தான், அதுதான் வந்து குமரி கண்டம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தமிழ் அங்கே தான் மொதல் தோன்றுச்சு நம்மளுக்கே தெரியும். அங்கே தான் வந்து நிறையா வந்து மூலம் வேர்கள் எல்லாமே அங்கே தான் ஃபஸ்ட்டு இருக்குது சரிங்களா. அதனால் தமிழோட தொன்மை உயர்தனி செம்மொழி எல்லாமே அங்கே தான் இருக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கடல்கோளால் அழியப்பட்ட அந்த தான் குமரிகண்டம் தமிழ் மொழி தான் அங்கே தான் தோன்றுச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் பாதி பேர் வந்து அதை அழிஞ்ச பிறகு ஒரு பிரிவினர் வந்து மத்திய தரைக்கடல் வழியாக ஒரு பக்கம் போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் தான் திராவிடம் அங்கிட்டு தான் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினர் ஒரு பக்கம் அங்கிட்டு போயிட்டாங்க,
மத்திய தரைக்கடல் வழியாக அப்படின்னு சொல்லி, மத்திய தரைக்கடல் வழியாக நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரிவினரையும் சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வரலாற்று அறிஞர்களோட கருத்து இதெல்லாம். அதுக்கப்புறம் தமிழில் வந்து மிக பழமையான நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னது? தொல்காப்பியம். சரிங்களா? தொல்காப்பியம் தான் தமிழ்லே மிக பழமையான நூல். இது வந்து ஒரு இலக்கண நூல். சரிங்களா? இந்த நூல் வந்து கிட்டத்தட்ட இந்நூலுக்கு முன்பே இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும். ஏன்னா எப்பயுமே இலக்கியம் வந்து ஃபஸ்ட்டு தோன்றுச்சு. சரிங்களா? இலக்கியத்துலேருந்து தான் இலக்கணம் வரும். சரிங்களா? அதான் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் எடுத்தனே நம்ம ரூல்ஸ் வந்து பேச மாட்டோம். அதுக்கு ரூல்ஸ் வந்து ஒரு நம்மளுக்குன்னு ஒரு விதியை உருவாக்கின பிறகு தான் ரூல்ஸ் வந்து அதுக்கப்புறம் போட முடியும். அப்போ இலக்கணம் வந்து வரல. ஃபஸ்ட்டு இலக்கியம் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இலக்கியம் வந்த பிறகு தான் இப்படி எழுதணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கணம் வந்துச்சு. சரிங்களா? அப்புறம் தலைமை சிறப்பு அப்படின்னும் போது இது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட பாருங்கள், திராவிட மொழிகளில் அனைத்து மூலமான மொழியுமே திராவிட மொழி தான். சரியா? அதில் வந்து எல்லாமே தொன்மை மொழி, எல்லாமே திராவிட மொழி. அது இல்லாமல் தமிழ்லேருந்து தோன்றியவை 80 விழுக்காடு. சரிங்களா? கிட்டத்தட்ட தமிழில் 80 விழுக்காடு மொழிகள் வந்து திராவிட மொழியாக தான் இருக்குங்கிறது ஒரு சிறப்பம்சம். இதுவுமே கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப 80% வந்து தமிழ் மொழி தான் இருக்குது திராவிட மொழியில். அப்புறம் செவ்வியல் சிறப்பு பார்த்திங்கன்னா தமிழில் வந்து தொன்மை, தனித்தன்மை, இந்த மாதிரி நிறையா சொல் வளம், இலக்கிய வளம், சிந்தனை வளம், கலை வளம் சொல்லி நிறையா வளம் போய்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பற்றி பேசுகிற மொழி தான் செவ்வியல் மொழி அப்படிங்கிறாங்க. அதை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. செவ்வியல் மொழிக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ். சரிங்களா? அது வழியாக வந்து திகழ்கிறதா இந்த தமிழ் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த தமிழை வந்து நம்ம வந்து கட்டி காக்கணும், அது வந்து நம்ம ஒவ்வொரு தமிழர்களோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரீவியஸ் இயரில் திராவிடம் எனும் சொல்லை முதலை குறிப்பிட்டவர் யார்? குமரிலப்பட்டர். சரிங்களா? குமரிலப்பட்டர் தான் முத இதை வந்து திராவிடம் சொல்லி குறிப்பிட்டார். சரிங்களா? இதை வந்து இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர், அவருமே குறிப்பிட்டவர்னால் வந்தாலே அவர் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதினவர் கால்டுவெல். அதுக்கப்புறம் வந்து திராவிட மொழிகள் அதிக மக்களால் பேசப்படும் மொழி வந்து தெலுங்கு. சரிங்களா? மக்கள் அதிகம் பேசுகிறது வந்து தெலுங்கு பேசுகிறாங்க. நம்ம தமிழ்னு போட்டுறக்கூடாது. அப்புறம் திராவிட என்னும் சொல் வந்து அந்த உருவானது பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த தமிழ்ல இருந்து தான் திராவிட சொல் உருவாச்சுன்னு சொல்லி ஈராஸ் பாதிரியார் சொல்லியிருக்காருல. அது வந்து எப்படி தமிழ், திராவிட அப்புறம் தான் அப்படி தான் உருவாக்கியிருக்கு. தமிழ் தான் மூல மொழியாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர் யார்? அகத்தியலிங்கம். சரிங்களா? அப்புறம் அரிசி அப்படிங்கிற தமிழ் சொல் வந்து ஒரைசா அப்படிங்கிற எம்மொழி சொல்லுக்கு சென்றது, கிரேக்கம். சரிங்களா? அரிசிங்கிறத கிரேக்கம். அதுக்கப்புறம் நடுத்திராவிட மொழிகள்லாம் என்னது? ஹதபா, பெங்கோ, ஹோயா. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்திய நாட்டை திரும்பி அதை தான் கேட்டிருக்காங்க. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம். அதுக்கப்புறம் பாருங்கள், குரூக், மால், பிராக்கியூ அதெல்லாம் வந்து வட திராவிட மொழி, ஈஸியாக சொல்லிடலாம். திராவிடம் என்னும் சொல்ல வந்து தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதுன்னு சொன்னவர் இராஸ் பாரதியார். கால்டுவெல்ங்க பாருங்கள், ஆல்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் என்னது? இடையன்குடியில் தான் அவர் வாழ்ந்திருக்காரு. சரிங்களா? இடையில வாழ்ந்துட்டு போயிட்டாரு போல். அதுக்கப்புறம் நடுத்திராவிட மொழிகளில் ஒன்றியது ஹோயா. சரிங்களா? இந்த மாதிரி தான் அந்த 3 இது தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இப்போ கூட நடந்ததில் கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என அழைச்சவர் யார்? அகத்தியலிங்கம். சரிங்களா? அப்புறம் கால்டுவெல் பிறந்த நாடு, அவர் நாடு கேட்டால் அயர்லாந்து. சரிங்களா? அதுக்கப்புறம் திராவிட என்னும் சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர், பயன்படுத்தியவர் யார்? பயன்பாட்டு கொண்டு வந்தவர்லாம் வந்தால் கால்டுவெல். சரிங்களா? குறிப்பிட்டவர் முத சொன்னவர் குமரிலப்பட்டர். இப்போ வந்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தெலுங்குனா என்னது? நடு திராவிட மொழி. தமிழ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தென் திராவிட மொழி. மால்தோ வட திராவிட மொழி. சமஸ்கிருதம் வந்து வடமொழி. சரிங்களா? சமஸ்கிருதம் வடமொழி, மால்தோ வந்து வட திராவிட மொழி. சரிங்களா? அப்புறம் மொழிகளின் காட்சி சாலை இந்தியா, அது யாரோட கூற்று? அகத்தியலிங்கம். இதை பாருங்கள், மேக்ஸிமம் அந்த கலர்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், இந்த நூலுக்கு சொந்தக்காரர் வந்து கால்டுவெல். அப்புறம் பிராக்கியூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட மொழிகளிலிருந்து தான் தாயாக விளங்குவது தான் தமிழ் அப்படின்னு சொன்னவர் யார்? கால்டுவெல். சரிங்களா? வடமொழிக்கு எல்லாமே தாயாக இருக்கிறதே தமிழ் மொழி தான் அப்படின்னு சொன்னவர் கால்டுவெல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திராவிட மொழிகள் பழமையான ஒரு விஷயம், தமிழ் தான் பழமையான மொழி. ஏன்னா அதோட தொன்மை தான் ரொம்ப முக்கியமானது. திரும்பியாக தான் கேட்குறாங்க. பழமையான திராவிட மொழி எது? தமிழ். ஓகே.
அதுக்கப்புறம் பாருங்கள் வட திராவிட மொழி குழு எது? மால்தோ. மித்த எல்லாமே மால்தோ. இப்போ மிச்சம் எல்லாம் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெலுங்கு, ஹோண்டி, கன்னடம் இதெல்லாம் எந்த மொழி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த திராவிட மொழியில் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் பின்வருவனவற்றுள் எந்த குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ஹனவுரிங்கிறதெல்லாம் இதில் வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருநெல்வேலி சரித்திரம் என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கால்டுவெல். சரிங்களா? நம்ம வந்து கால்டுவெல்லுமே அப்புறம் பார்க்கலாம், தனியாக பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து அவரோட நூல்லாம் கேட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி சரித்திரம் அப்படிங்கிறத கால்டுவெல். ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து 2025 குரூப் 4 கேட்ட கொஸ்டின் இங்கே பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறானது. இது வந்து புக்கு ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, இந்தியாவில் பேசப்படும் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1300, அது கரெக்டு. அதுக்கப்புறம் கிளை மொழிகள் என்னது அப்படின்னா, காட்சியாக நிறைய மொழி இருக்கனால காட்சி சாலைன்னு சொல்லி திகழ்து. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியான்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடுப்பில், நிலன்னாலே 3. சரிங்களா? எல்லாமே கரெக்டு, 3 மட்டும் தப்பு. இது வந்து புக்கில் இருக்க கண்டென்ட் தான். சரிங்களா? இந்த 9ஆம் வகுப்பில் இருக்குது, இயல் 1 புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதனால் நீங்கள் எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே பார்த்துட்டோம். இதனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எது படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா. புக்கில் இந்த 15 கேள்விக்கு புக்கில் படித்தாலே தாராளமாக போதும். சரிங்களா? அதில் வந்து 15 மார்க்கு, ஒவ்வொரு நாளும் 1 மார்க்கு அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், கொஸ்டின்ஸுமே கொடுத்துட்ருக்கோம். இந்த 50 கொஸ்டின்ஸ்லாம் வந்து அடித்து பாருங்கள். அதுக்கான டேரக்ட் கொஸ்டின்ஸ் கூட வரலாம். சரிங்களா? டேரெக்டாகவே இப்போ 2026 குரூப் 2 குரூப் 4 டேரக்ட் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதனால் கொஸ்டின்ஸ் வந்து அடித்து பாருங்கள். நல்லா அடித்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து உங்களோட மார்க்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஃபீட்பேக்குமே கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸில் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். சரிங்களா? இப்போ கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.